உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது ஜனநாயக மாதர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த போராட்டம் குறித்த கள நிலவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரன் கூறினார். நன்றி மகேஸ்வரன். தற்பொழுது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மாணவிகளுடன் கலந்துரையாடுவதற்காக வருகை தர உள்ளார். விழா மேடைக்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேஞ்ச் மேக்கர்ஸ் என்ற தலைப்பில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் கிட்டத்தட்ட 2000 மாணவிகள் மத்தியில் உரையாட இருக்கிறார். அங்கு வந்துவிட்டு அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் மக்களவை தேர்தலின் பரப்புரைக்காக தமிழகம் வந்துள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது முதல் நிகழ்வாக சேஞ்ச் மேக்கர்ஸ் என்ற தலைப்பில் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மாணவிகளுடன் கலந்துரையாடலை தொடங்க இருக்கிறார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் தொடங்கியுள்ள அந்த நிகழ்வின் நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ராகுல் காந்தி தற்பொழுது வந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு எழுந்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடன் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி ஆகியோரும் உடன் இருக்கின்றனர். அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் மத்தியில் கலந்துரையாடலை இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி துவங்க இருக்கிறார். அதைத் தொடர்ந்து மதியம் 1 மணி அளவில் லீ மெரிடியன் ஹோட்டலில் செய்தியாளர்களை ராகுல் காந்தி சந்திக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் பங்கேற்றுள்ள விழா தற்பொழுது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் அந்த விழா தொடங்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், சொல்லுங்க, தற்பொழுது ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார். இது குறித்து கூடுதல் தகவல் சொல்லுங்க. ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் சேஞ்ச் மேக்கர்ஸ் என்கின்ற தலைப்பில் ராகுல் காந்தி மாணவிகள் மத்தியில் உரையாற்றுகின்றார். அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன. அவர் இன்னும் சிறிது நிமிடங்களில் மாணவிகள் மத்தியிலான அந்த உரையாடலை தொடங்கி இருக்கின்றார். அதற்கு முன்னதாக இங்கு ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ராகுல் காந்தி வாழ்த்தியும் மோடி அரசுக்கு எதிராக கண்டனங்களை தெரிவித்தும் தற்பொழுது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இப்பொழுது அவர்கள் அந்த பாடல் பாடி மோடி அரசையும் காங்கிரஸ் கட்சியை வாழ்த்தியும் ராகுல் காந்தி வாழ்த்தியும் அவர்கள் பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிகழ்வு ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வளாகத்திற்கு வெளியே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே ராகுல் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தேர்தல் பரப்புரைக்காக முதன்முறையாக அவர் இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்திற்கு வந்திருக்கின்றார். அதன் முதல் நிகழ்வு இந்த ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடைபெறுகின்ற அந்த மாணவிகள் மத்தியிலான அந்த உரையாடல் நிகழ்ச்சி என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் மாணவிகள் மத்தியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தற்பொழுது உரையாற்ற இருக்கிறார். இந்த கலந்துரையாடல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அவர் எப்பொழுது இந்த கலந்துரையாடலை தொடங்குவார்? கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை மணிக்கு சரியாக அவர் கலந்துரையாடலை தொடங்குவார்? அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி அவர் இங்கு 1 மணி நேரமா இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. முன்னதாக அவருக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அவர் மாணவர்கள் மத்தியில் சில நிமிடங்கள் உரையாற்றியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர் உரையாற்றி முடித்த பிறகு மாணவிகள் குறிப்பிட்ட சில நபர்களுக்கு கேள்விகள் கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவருக்கு மாணவிகளுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து முடித்த பிறகு அவர் நேரடியாக இங்கிருந்து தனியார் ஓட்டலில் நடைபெறுகின்ற செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றார். மாலை அவர் நாகர்கோவில் நடைபெறுகின்ற அந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திலும் அவர் பங்கேற்கின்றார்.
ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு வெளிப்புற வளாகத்தில் காங்கிரஸ் பற்றியும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை பற்றியும் வாழ்த்து பாடல்கள் பாடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை வரவேற்ற நிகழ்ச்சிகளை நாம் இதற்கு முன்பாக பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தற்பொழுது ராகுல் காந்தி ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் மாணவிகளுடன் கலந்துரையாடுவதற்காக காத்திருக்கிறார். அதற்கு முன்பாக மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த கலந்துரையாடலை முடித்துக் கொண்டு அவர் லிமெரிடியன் ஹோட்டலில் 1 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். கிட்டத்தட்ட 2000 பேர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வளாகத்தில் மாணவிகள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் கலந்துரையாடுவதற்காக மிகவும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். அவர்களுக்காக கேள்வி கேட்பதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்படும் என்று செய்தியாளர் கீதன் கூறினார். கீதன், இந்த கேள்வி கேட்கும் படலங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அவர் எப்பொழுது லிமெரிடியன் ஹோட்டலுக்கு செல்கிறார், எதன் வழியாக செல்கிறார் சொல்லுங்க. முக்கியமாக நிகழ்வு என்பது அதாவது 1 மணி நேரம் இங்கு ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலும் அதனைத் தொடர்ந்து அங்க தனியார் ஹோட்டலில் 1 மணி நேரம் நிகழ்ச்சி என்பதும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அவர் 2 மணிக்கு மேலாக திருவனந்தபுரம் இங்கிருந்து சென்னையிலிருந்து புறப்படுகின்றார். அதன் பிறகுதான் அவர் அங்க நாகர்கோவில் சென்று அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கின்றார். மொத்தமாக 4 மணி நேரத்திற்கு அவருடைய அந்த பயண திட்டம் என்பது தற்போது இருந்து வகுக்கப்பட்டிருப்பதாக நாம் எதிர்பார்க்கலாம். ஏனென்றால் இப்போது 1 மணி நேரம் இங்கு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து அங்க செய்தியாளர் சந்திப்பு 1 மணி நேரம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த 1 மணி நேர நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு செய்தியாளர் சந்திப்பில் 1 மணி நேரம் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க இருக்கிறார். அதை முடித்துக் கொண்டு அவர் இன்று நாகர்கோவிலில் கூட்டணி கட்சிகளுடனான பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். அங்கு யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள் அது குறித்து சொல்லுங்க. முதல் முறையாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு திமுகவுடன் காங்கிரஸ் கட்சிக்கான அந்த தொகுதி உடன்படிக்கை என்பது முடிவு பெற்ற பிறகு அவர் முதல் முறையாக வந்திருக்கின்றார். அவர் பங்கேற்கக்கூடிய முதல் பரப்புரை கூட்டம் இது. ஏற்கனவே மோடி தமிழகத்தில் தேர்தல் பரப்புரையை தொடங்கி அவர் 2-3 முறை தமிழகம் வந்துவிட்டார். இந்த நிலையில் தான் தற்பொழுது ராகுல் காந்தி முதல் தடவையாக வந்திருக்கின்றார். எனவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரை கூட்டணி கட்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே பங்கேற்க இருக்கின்றார்கள். அதாவது மோடி அரசுக்கு எதிராகவும் அதிமுக அரசுக்கு எதிராகவும் மக்கள் மத்தியில் ஒரு பரப்புரையை மிக தீவிரமாக மேற்கொள்வதற்கான ஒரு முக்கியமான பரப்புரையாகவே இந்த பரப்புரை நிகழ்வானது ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான பணிகளை காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டிருக்கின்றது. சேஞ்ச் மேக்கர்ஸ் என்ற தலைப்பில் மகளிர் கல்லூரியில் ராகுல் காந்தி உரையாட இருக்கிறார். அதற்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு முன்பாக மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் கலந்துரையாடலை துவக்குவதற்கான நேரம் வழிமுழுது மீண்டும் இணைவோம்.